வாழ்க்கையிலே எந்த வினை நடந்தாலும் பொறுமையாக கவனியுங்கள். அதற்கு பின்னால் 1000 அர்த்தங்கள் இருக்கக்கூடும். அந்த 1000 அர்த்தங்களில் நமக்கு எதனால் நடந்தது என்பதை உணர்ந்து கொண்டால் இறைவனின் மீது எப்பொழுதுமே நன்மதிப்பானது இருந்து கொண்டே இருக்கும். அவர் மீது அளவில்லாத பாசமானது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அவரை திட்ட வேண்டுமென்றோ அவரை என்ன சொல்கிறது தவறாக நினைக்க வேண்டும் என்ற எண்ணம் மனதில் வரவே வராது. ஏன்னா இறைவன் கருணையாளர். கண்டிப்பாக எது நடந்தாலும் நன்மைக்காகத்தான் நடக்கும். இந்த உடலை விட்டு இந்த உயிர் பிரிந்தாலுமே கூட அது ஏதேனும் ஒரு புதிய கூட்டை கொடுப்பதற்காகத்தானே இருக்குமே தவிர மற்றபடி வேறு எதுவும் அதில் இல்லை. இன்னும் ஆழ்ந்து உணரப்போனால் அந்த ஆத்மாவிற்கு என்ன தேவையோ, அந்த ஆத்மா எதை எதிர்பார்க்கிறதோ அதைத்தான் இறைவன் நமக்கு கொடுக்கின்றார். இந்த உடலில் இருந்து கொண்டு இந்த உடல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற சில அற்ப சுகங்களுக்காகவெல்லாம் இறைவன் நமக்கு இந்த வாழ்வை அளிக்கவில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அந்த ஆத்மா உயரிய நிலையை